யாரு? நம்ம சுக்கி அழுகிற மேனிக்கே தெரியுதே! என்ன சுக்கி? எதுக்கு அழுகுற? பீம், என்ன ஸ்கூல்ல எல்லாரும் புல்லு தடிக்கு பயில்வான்னு கிண்டல் பண்றாங்க பீம். ஏன்? நான் அவ்வளோ தூரத்துக்கு ஒல்லியா இருக்கேன் பீம். அப்புறம் அவங்களுக்கு புத்தியே இல்லை. உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் பாரு. சரி பீம். புல்லும் ஒரு தென்னை மரமும் இருந்துச்சான். காற்று மெல்ல அடிக்கையில் புல் என்ன மெல்ல ஆடுமா. பாருவேன், இந்த புல்லை பாரு, காற்று அடிக்கையில் எப்படி ஆடுதுன்னு பாரு, எப்படி ஆடுதுன்னு பாரு. ஆனால் ஆலமரம் ஆடவே ஆடாதான், தென்னை மரம். உடனே தென்னை மரம் அந்த புல்லை பார்த்து சிரிச்சிச்சான். என்ன சுக்கி, பார்த்தியா, உன்னால் ஒரு சின்ன காற்றை கூட தாங்க முடியலையே, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லிச்சான். என்ன அதுக்கு புல் சொல்லிச்சான், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ நான் உன்னை பார்த்து சிரிப்பேன்னு சொல்லிச்சான். ஒரு நாள் பெரிய புயல் காற்று வர ஆரம்பிச்சிருச்சு சுக்கி. அப்போ புல் காற்றுக்கு ஆடி ஆடி சாஞ்சிட்டு எந்திரிச்சிருச்சு. ஆலமரம் தென்னை மரம் கீழே விழுந்தது, எந்திரிக்கவே முடியலை. ஆனால் புல் நிமிர்ந்து உட்காந்துக்கிடுச்சு. இதிலேருந்து என்ன தெரியுது? ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் பத்தாது. அதனால் உன்னை யாரும் அப்படி சொன்னாங்கன்னா நீ அழுகாத. சரி பீம். சரி, நீ உன் வீட்டுக்கு போ.